வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். தேர்வு வெற்றி என்பது இன்றைக்கு திருவிழா வெற்றி மாதிரி கொண்டாடப்படுகிறது இல்லையா? இவர் இத்தனை ரேங்க் எடுத்தார், அவர் அத்தனை ரேங்க் எடுத்தார்னு மதிப்பெண்களை கூட்டி சொல்கிறாங்க. அதுவும் இந்த போட்டித் தேர்வு முடிவுகள் வருகிற பொழுது அவர் இத்தனாவது ரேங்க் வந்தார், அத்தனாவது ரேங்க் வந்தார்னு சொல்லுவாங்க. புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாநிலத்தில் இவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்லாம் இந்த புள்ளி விவரங்கள்லாம் பத்திரிகையில் போடுவாங்க. அதில் கூடுதலாக இன்னொரு தகவல் போடுவாங்க. ஒருவேளை மாற்றுத்திறனாளிகள் யாராவது அதே தேர்வில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை அடைந்திருந்தால் அதுவும் ஒரு செய்தியாக வரும். அதாவது உண்மையிலே அது ஒரு பெரிய வெற்றி தானே. மற்றவர்களைப் போல இயங்க முடியாத ஏதோ ஒரு உறுப்பு குறைபாடு இருக்கிறவர்கள் கூட அதே விதமான போட்டியில் அவர்களோடையே போட்டியிட்டு அதே அளவிற்கு வெற்றி பெறுகிற பொழுது அதுதான் உண்மையான வெற்றி. அதை நம்ம பாராட்டணும். அப்படி சில தேர்வுகளில் பார்வை குறைவுள்ளவர்களும் எழுதுகிறாங்க. 100% பார்வை குறைவுள்ள வெனோசைஃபின் என்கின்ற பெண்மணி ஐஏஎஸ் தேர்வு எழுதி இன்றைக்கி ஐஎஃப்எஸ்ஸாக இருக்கிறாங்க. அது அந்த செய்தி உங்களுக்கு பழசு, எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ரொம்ப நாளாக அந்த அம்மாவுடைய அந்த புகைப்படம், அந்த செய்தியை படித்த பிறகு எப்படி சுத்தமாக கண்ணு தெரியாது, இவங்க எப்படி இப்பேற்பட்ட போட்டித் தேர்வில் ஒரு ரிமார்க்கபிள் பிளேஸுக்கு வந்து இன்றைக்கி ஐஎஃப்எஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள நேராக சந்தித்து அவங்களோட பழகின நண்பர் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர், முருகேஷன் என்று இந்து தமிழ் திசையில் பணியாற்றுகிறார். அவரிடத்தில் கேட்டேன், எப்படி முருகேஷ் இது அவங்களுக்கு சுத்தமாக கண்ணு தெரியாது எப்படி என்னப்போ அவர் அழகாக ஒரு செய்தி சொன்னார். தினம் அந்த அம்மா வீட்டுக்கு 4 நண்பர்கள் வருவாங்களாம். அந்த நண்பர்கள் வாசிக்கிறதை கேட்டு இவங்க படித்து பாஸ் பண்ணாங்கன்னு சொன்னார். தன்னுடைய தோழிக்காக தினம் வந்த 4 நண்பர்களை பார்த்து ஆச்சரியப்படுவதா, அப்படி படிக்கிறது கேட்டே இந்த உயரத்துக்கு வந்த இந்த பெண்மணியை குறித்து ஆச்சரியப்படுவதான். எனவே மனிதனுடைய திறன் இன்னும் குறையவில்லை, சக மனிதனுக்கு உதவுகிற அறமும் இன்னும் குறையவில்லை என்பதை அவர் சொன்ன இந்த செய்தி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனவே ஒரு குறைபாடு என்பது பெரிய விஷயம் அல்ல, அதை நாம் நினச்சா மேலே வந்துடலாம். அப்படி மேலே வர்றதற்கு அந்த நண்பர்கள் உதவி செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் வாய்த்து விட்டால் ஒரு குறைவு கூட நமக்கு குறைவாக தெரியாது. அந்த குறைவை அந்த நண்பர்களுடைய உதவி, அன்பு, நட்பு ஈடு செய்துவிடும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு அடையாளம். எனவே நமக்கு இருக்கிற குறைகளை நிறைவு செய்கிற நண்பர்களை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கும்.
இயேசு ஆண்டவருக்குள் அன்பான வான்வளர் நேயர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறேன். சீர்திருத்தல் நாளை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் இந்த சீர்திருத்தல் எப்படி துவங்கினது என்பதை நான் மீண்டும் ஒரு கணம் நினைவுக்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். கிபி 1517 ஆண்டு அக்டோபர் மாதம் கடைசி நாளில் மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்கள் விட்டன்பர்க் ஆலயத்தினுடைய கதவுகளில் 95 ஆதி நியாயங்களை ஆணிகளாலே அடித்து அதை ஊர் மக்களுக்கும் உலகத்தின் அனைவருக்கும் அறிவிக்க செய்த நாள்தான் இந்த சீர்திருத்தல் திருநாள் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். இது திருச்சபைக்குள்ளாக ஒரு பெரும் மாற்றத்தையும் திருச்சபையினுடைய வரலாற்றை மாற்றி எழுதவும் காரணமாக மாறிற்று என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நாளை நாம் மார்ட்டின் லூத்தரனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்து அவர் மூலமாக கடவுள் எப்படி திருச்சபையை சீர்திருத்தம் செய்தார் என்பதை நாம் நினைவு கொண்டு வருவது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நான் அதை குறித்து அதிகமாக பேசாமல், மார்ட்டின் லூத்தர் இந்த திருச்சபையை சீர்திருத்த விரும்பினாரா என்பதை ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை நான் உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். அவர் தன்னை ஒரு புரட்சிவாதியாக முன்னிறுத்தி கொள்ளாமல் ஒரு போராட்ட வீரராக தான் முன்னிறுத்தி கொண்டார். புரட்சியாளருக்கும் போராட்ட வீரருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. புராட்டஸ்டன்ட் என்கிற வார்த்தை புரொட்டஸ்ட் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. புரொட்டஸ்ட் என்று சொன்னால் போராடுவது. தனியாக ஒரு சபையை காண்பது அவருடைய நோக்கம் அல்ல. அதுக்கு பதிலாக சபைக்குள்ளாக இருக்கிற சபையின் சீரழிவுகளை மாற்றி சபையை சீர்படுத்துவது அவருடைய பெரும் பணியாக இருந்தது. ஆக அவர் ஒரு தனி திருச்சபை காண வேண்டும் என்கிற விருப்பத்தோடு இந்த நிகழ்வை முன்னெடுக்கவில்லை. அதுக்கு பதிலாக எப்படியாகிலும் திருச்சபையை சீர்படுத்த வேண்டும் என்கிற நிலையில் அதற்காக குரல் கொடுக்கிறவராக அவர் இருந்தார். திருமறையில் இயேசு ஆண்டவர் வழி நடந்து போகிற போது பார்த்திமேயு என்கிற பார்வையற்ற மனிதனை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். அந்த மனிதன் இயேசு போகிற வழியில் நின்று தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருப்பார். இயேசுவோடு கூட போகிற அவருடைய சீடர்கள் அந்த மனிதனை அதட்டி அவனை பேசாதிருக்க சொல்லி அவனுடைய வாயை அல்லது அவனுடைய குரலை அடக்க நினைப்பார்கள். ஆனால் அவனை அடக்க அடக்க அவன் தொடர்ந்து குரல் எழுப்பி கொண்டே இருப்பான். தன்னை யார் அடக்கினாலும் அதை குறித்து கொஞ்சமும் கவலைப்படாமல் தன்னுடைய குரல் இயேசுவுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி இயேசுனுடைய காதுகளை விழ வேண்டும் என்று சொல்லி குரல் எழுப்பினார். ஆக ஒரு போராட்டவாதியினுடைய மிக முக்கியமான குணம் என்னவென்று சொன்னால், அவன் தனித்திருந்தாலும் அவனை சூழ அவனுடைய குரலை எழுப்புவதற்கு எத்தனை விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய குரல் எப்படியாகிலும் சம்பந்தப்பட்டவர்களுடைய காதுகளுக்கு போய் சேர்ந்து தன்னுடைய கோரிக்கையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அவர்கள் அதை அறிந்து திருத்திக் கொள்கிற வரையில் அவன் ஓயாமல் குரல் கொடுக்கிறவராக இருப்பது தான். பார்த்திமேயு அப்படிப்பட்ட மனிதனாக இயேசுவினுடைய காதுகளுக்கு அவன் குரல் எட்டுகிற வரையில், இயேசு அவனை அழைக்கிற வரையில் அவன் விடாது குரல் கொடுத்தான் என்பது நமக்கு தெரியும். அப்படிதான் லுத்தரும் தன்னுடைய குரலை எழுப்பினார். எதற்கு எதிராக என்று சொன்னால், திருச்சபைக்குள்ளே இருந்த பலவிதமான சீர்கேடுகளை மாற்றுவதற்காக. குறிப்பாக திருச்சபைக்குள்ளே இருந்த இறை நம்பிக்கைகள், இறை கோட்பாடுகளில் இருந்த தவறுகளை அவர் சுட்டி காட்டினார். மோட்சத்துக்கு போவதற்கு என்ன செய்வது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்த தருணத்தில் புனிதர்களுடைய அருள் இருந்தால் மாத்திரமே, அவருடைய ஜெபம், அவருடைய தபம், திருச்சபையினுடைய முயற்சிகள் இவற்றின் மூலமாக மாத்திரமே நாம் மோட்சத்துக்கு போக முடியும் என்கிற ஒரு தப்பிதமான ஒரு போதனையை திருச்சபை பின்பற்றி கொண்டிருந்த நேரத்தில் அதல்ல, அது சரியான வழி அல்ல என்று சொல்லி இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு நேராக திருச்சபையை திருப்பினார். ஏனென்று சொன்னால், மோட்சத்துக்கு போவதற்கு அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்வது என்று சொல்லி சாதாரண மக்களுக்கு தெரியாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் கடவுள்
இயேசுவின் மூலமாக நம்மை மன்னிக்கிறார் என்கிற மாபெரும் நற்செய்தியை அவர் திருமறையிலிருந்து நமக்கு கொண்டு வந்து காண்பித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, இன்னும் சொல்ல போனால் மோட்சத்தை அடைவதற்கு ஆண்டவர் இயேசுவே ஒரே வழி என்பதை அவர் காண்பித்தார். இந்த நாளிலே அதற்காக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். சத்தியம் என்பது உண்மை. உண்மையை நீங்கள் அறிந்து கொண்டால் அது உங்கள் வாழ்விலே சூழ்ந்திருக்கிற எல்லா பொய்மைகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் முற்றிலுமாக விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். அப்படிதான் திருச்சபை இருந்தது. பொய்யான தகவல்களினாலே, பொய்யான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த திருச்சபையை விழித்தழச் செய்வதற்காக மார்ட்டின் லூத்தர் சத்தியத்தின் பாதையில் நம்மை திருப்பினார். அவர் சொன்னார், கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே மனிதனுக்கு முக்கியமானது. திருச்சபையினுடைய பாரம்பரியங்களில், திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்களில் அதற்கு பதிலாக கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே நம்மை விடுதலையாக்க முடியும், அல்லது நமக்கு சரியான பாதையை காட்ட முடியும் என்று சொன்னார். அதற்காக அவர் திருமறையை தாய்மொழியிலே மொழிபெயர்த்தார். அதுவரையிலும் லத்தீன் மொழியில் இருந்த ஆராதனை முறைமைகள், இன்னும் சொல்ல போனால் கடவுளுடைய வார்த்தையாக திருமறை லத்தீன் மொழியிலும் எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் இருந்ததை தாய்மொழியிலே மொழிபெயர்த்து அனைவரும் வாசிக்க, அனைவரும் வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்க அவர் திருமறைக்கு திரும்ப திருச்சபையை அழைத்தார். ஆகவே தீர்த்தத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே. கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் திரும்பினோமானால் நமதில் இருக்கிற தப்பிதமான பலவிதமான பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், இன்னும் சீர்கேடுகள் அனைத்தையும் நாம் மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தை கண்ணாடியை போல நம்மை நமக்கு காட்டுவதாக இருக்கிறது. திருச்சபையினுடைய தவறுகளை மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிற தவறுகளையும் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆக கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். வார்த்தையான கடவுள் மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் செய்கிறவராக மாறுகிற போது நம்மளே இருக்கிற அழுக்குகள், நம்மளே இருக்கிற அவலங்கள் எல்லாம் நீக்கப்படும். நம்மை அது புதுப்பிக்கிறதாக மாறுகிறது, நமக்கு வாழ்வு கொடுக்கிறதாக அது மாறுகிறது. ஆக வார்த்தையாக கடவுளிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை திருப்புவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே தொடர்ந்து நாம் சீர்திருந்தவும் சீர்பொருந்தி வாழவும் கடவுள் நமக்கு துணை செய்து காப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை மாத்திரமே எங்களை விடுதலையாக்கும். அந்த விடுதலையாக்குகின்ற வார்த்தைக்கு நாங்கள் எங்களை திருப்பவும், எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உமக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்வில் இருக்கிற அழுக்குகள் அவலங்களை எல்லாம் நாங்கள் கழுவி எங்களை பரிசுத்திப்படுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தார்களும். உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் திரும்பட்டும், எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும், எங்களை சுற்றிலும் இருக்கிற திருச்சபையும் மாற்றுவதற்கும் நாங்கள் காரணராக இருக்க கர்த்தாவே எங்களுக்கு துணை செய்யும்படி இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6008.